எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில ஒரு பெரிய ஓட்டப்பந்தயமே நடந்துட்டு இருக்கு. நல்லா சம்பாதிக்கிறோம், பெரிய லெவலுக்கு போகணும், எல்லாருமே ஓடுறோம். ஆனா எதை வச்சு இதெல்லாம் அனுபவிக்க போறோமோ அந்த உடம்பையே நம்ம மறந்துடும். இங்க நடக்கிறது கெட்டது என்னன்னா, டெக்னாலஜி வளர வளர நம்முடைய வாழ்க்கை சுலபமாயிடுச்சு. ஆனா அது நம்மளை ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கு. ஃபோனில் ஒரு கிளிக் பண்ணால் வீட்டு வாசலுக்கு ஜங்க் ஃபுட் வருது. வேலை பலு, சோஷியல் மீடியா, இதனால வர ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 20-30 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்னு எல்லாமே வருது. இந்த அவசர லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு காரணம் சொல்லலாம். சுவரை வச்சு தான் சித்திரம் வரைய முடியும். ஆனால் இந்த சித்திரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சுவரையே இடிச்சிட்டு இருக்கோம். சரி, இதுலேருந்து தப்பிச்சு நம்ம இந்த ஹெல்த்தியாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? காஸ்ட்லியான டயட்டோ ஜிம்மோ தேவை கிடையாது. கரெக்டாக இந்த ஒரு 4 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. சரியான தூக்கம். முதல்ல 7லேருந்து 8 மணி வரைக்கும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் அவசியம். தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை தூரமாக வச்சிருங்க. உணவு முறை, நம்ம பாரம்பரிய உணவுகளை கம்பு, கேழ்வரகு, கீரை இதெல்லாம் சாப்பிட கற்றுக்கோங்க. பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. ஒரு 3/4 வயிறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உடல் உழைப்பு, தினமும் ஒரு 30 நிமிஷம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா வேர்வை வர மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு உடற்பயிற்சியை செய்யுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது தெரியுமா? மென்டல் ஹெல்த், அதாவது மன ஆரோக்கியம். தினமும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்புக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கு. பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குன்ட்டு பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நம்ம இருக்கிறதால ஆண் பெண் உங்களுக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பிசிஓடி, தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லையா? பெண்கள் குடும்பத்தை கவனிக்கிற அவசரத்துல தங்களை மறந்து போயிடுறாங்க. ஆனா நீங்க உடம்ப கழிச்சிங்கன்னா, இந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம் சரியாகும். தேவையில்லாத கோபம், அதாவது மூட் ஸ்விங்கு, சோர்வு, இதெல்லாம் மறைஞ்சு மனசு ரிலாக்ஸ் ஆகும். நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்குனீங்கன்னா ரொம்ப உடலுக்குரிய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் இல்லையா? குறைஞ்சது ஒரு 6 to 7 hours நீங்க தூங்க கத்துக்கோங்க. ஆண்கள் அதிக வேலை ப்ரெஷரால, அதாவது சொசைட்டி ப்ரெஷராலே போதும் சின்ன வயசுலேயே தொப்பை போட்டுறது, சுகர், அப்புறம் ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக இருக்கு. ஆண்கள் எப்பவும் என்ன பண்றாங்க? அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக, அவங்க டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்காக சிகரெட், ஆல்கஹால், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ரெமடியை தேடுறாங்க. நல்ல உணவுகள், நல்ல எக்ஸசைஸ் பண்ணி அந்த ப்ரெஷர்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வழிகளை பாருங்க. அப்போ உங்க உடம்புக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய எனர்ஜி லெவல் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஆரோக்கியன்றது ஒரு நாள் தவம் கிடையாது. அது தினமும் வாழ்ற வாழ்க்கை. உங்க உடம்ப நீங்க நேசிங்க. அது மட்டும்தான் நீங்க உயிர் வாழ்றதுக்கான ஒரு நல்ல இடம். குடும்பத்தில் இருக்க ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியை உருவாக்குங்க. பாரம்பரியமான உணவு முறைகளை சாப்பிட ஆரம்பிங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக பழக்கப்படுத்திங்கன்னா குழந்தைகளும் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது பழக ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெடிமேடான உணவுகள் உங்கள் சௌகரியத்துக்காக வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் பாதிக்க வைக்காதீங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை உண்டாக்குங்க. மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க.